நேயர்களுக்கு என் இனிய நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இப்பொழுது திருமண பொருத்தத்தில் பலவிதமான சூட்சுமங்களை நாம் பார்க்கின்றோம். செவ்வாய் தோஷங்கள், சர்ப்ப தோஷங்கள், களத்திர தோஷங்கள், நட்சத்திர தோஷங்கள், இவைகளெல்லாம் நாம் பார்த்து சேர்க்கின்ற பொழுது அதிலே சஷ்டாஷ்டமம் என்று ஒன்று இருக்குது. அதாவது 6க்கு 8ஆன ராசியாக வருவது. இந்த ராசிகளில் சில இது சேர்க்கலாம், சேர்க்கக்கூடாது என்ற ஒரு விதிவிலக்குகள் இருக்கின்றன. இதனால் கூட சிலர் பொண்ணுடைய ராசியோ பையனுடைய ராசியோ 2 பேருடைய லக்னங்களோ ராசிகளோ சஷ்டாஷ்டமாக இருக்கே, இது இணைக்கலாமா, மற்றவைகள் இருந்தாலும் இவைகள் இணைக்கலாமா என்று அவங்களுடைய ஒரு எண்ணம் இருக்கின்றது. அவற்றையும் கலந்து அது எந்த மாதிரி ராசிகள் நாம் இணைக்கலாம், அதோட தசா சந்தி ஒரே தசையாக வருவது, அதில் என்ன மாற்றங்கள் வந்தால் நமக்கு நன்மை, என்ன திசைகள் சேர்ந்து சரியில்லை என்றால் தவிர்க்கலாம் என்பதையும் இவைகளுக்கான சூட்சுமத்தையும் பரிகாரங்களையும் இப்போது நாம் பேச இருக்கிறோம். இப்போ சஷ்டாஷ்டமம் முதல்ல பெண்ணுடைய ராசி மேசம், ஆணுடைய ராசி கன்னி. அதே மாதிரி பெண்ணுடைய ராசி துலாம், ஆணுடைய ராசி மீனம். பெண்ணுடைய ராசி சிம்மம், ஆணுடைய ராசி மகரம். பெண்ணுடைய ராசி தனுசு, ஆணுடைய ராசி ரிஷபம். பெண்ணுடைய ராசி கும்பம், ஆணுடைய ராசி கடகம். பெண்ணுடைய ராசி மிதுனம், ஆணுடைய ராசி விருச்சகம். இந்த ராசிகள் ஒன்றுக்கொன்று சஷ்டாஷ்டமமாக வந்தாலும் இவைகள் கண்டிப்பாக, அதாவது சுப சஷ்டாம்சம் என்று சொல்வதுண்டு. இந்த ராசிகளை நீங்கள் இணைக்கலாம், இதற்கு தோஷங்கள் இல்லை. அதற்கு அடுத்தபடியாக பெண்ணுக்கு கடக ராசி, ஆணுக்கு கும்பம். அதே மாதிரி பெண்ணுக்கு மகரம், ஆணுக்கு சிம்மம். அதே மாதிரி பெண்ணுக்கு மீனம், ஆணுக்கு துலாம். அதே பெண்ணுக்கு விருச்சகம், ஆணுக்கு மிதுனம். அதே மாதிரி பெண்ணுக்கு ரிஷபம், ஆணுக்கு தனுசு. பெண்ணுக்கு கன்னி, ஆணுக்கு மேஷம். இது ஒன்று எண்ணு பார்க்குற போது 6, 8ஆம் இடங்களாக வரும். இதுவும் ஒரு சஷ்டாஷ்டமம் தான். இந்த சஷ்டாஷ்டமமும் உங்களுக்கு தோஷமில்லை, இணைக்கலாம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதில் எந்தவித சந்தேகங்கள் இல்லை. இப்பொழுது கடகத்துக்கு கும்பமும், மகரத்திற்கு சிம்மமும், மீனத்திற்கு துலாமும், விருச்சகத்திற்கு மிதுனமும், ரிஷபத்திற்கு தனுசும், கன்னிக்கு மேசமும் இணைக்கலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்பொழுது இந்த சஷ்டாஷ்டமத்தை நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த ராசிநாதர்கள் மறைவிடத்தில் இருக்கக்கூடாது. அதுதான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இப்போ நம்ம ராசியை மட்டும் சஷ்டாஷ்டம்னு பார்த்தோம். இந்த ராசியை நம்ம இணைக்கலாம். இந்த ராசிக்குண்டான ராசிநாதர்கள் இருக்க அளவு, இப்போ கடகம் என்றால் சந்திரன், கும்பம் என்றால் சனி, மகரம் என்றால் சனி, சிம்மம் என்றால் சூரியன், மீனம் என்றால் குரு, துலா என்றால் சுக்கிரன், விருச்சகம் என்றால் அதற்கு செவ்வாய், மிதுனம் என்றால் புதன், ரிஷபம் என்றால் சுக்கிரன், தனுசு என்றால் குரு, கன்னி என்றால் புதன், மேசம் என்றால் செவ்வாய். இந்த கிரகங்கள், அதாவது சஷ்டாஷ்டமம் வரக்கூடிய கிரகங்கள் 8, 12 இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு நன்மை. அந்த கிரகங்கள் ஒன்றை ஒன்று எண்ணுகின்ற பொழுது 8, 12ஆம் இடங்கள் இல்லாமல் இருந்தால் இந்த தோஷங்கள் அதிகம் இல்லாமல் யோகங்களை பெற முடியும். இந்த ராசி சுபராசிகளாக இதனுடைய அதிபதிகள், இந்த கிரகத்தினுடைய அதிபதிகள் 6, 8ஆக இருந்தால் பாதி நற்பலன்களை தருவார்கள், பாதி தீயபலன்களை தருவார்கள். இந்த சுப சஷ்டாஷ்டமங்கள் இதனுடைய அதிபதிகள் மறையாமல் இருந்தால், நீச்சம் பெறாமல் இருந்தால், அஸ்தங்கம் பெறாமல் இருந்தால் அந்த சுப சஷ்டாம்சம் மென்மேலும் நற்பலன்களுடைய வளர்ச்சியை உண்டாக்கும். அதற்கு அடுத்ததாக பெண்ணுடைய ராசி ரிஷபம், ஆணுடைய ராசி துலாம். பெண்ணுடைய ராசி கடகம், ஆணுடைய ராசி தனுசு. பெண்ணுடைய ராசி கன்னி, ஆணுடைய ராசி கும்பம். பெண்ணுடைய ராசி விருச்சகம், ஆணுடைய ராசி மேசம். பெண்ணுடைய ராசி மகரம், ஆணுடைய ராசி மிதுனம். பெண்ணுடைய ராசி மீனம், ஆணுடைய ராசி சிம்மம். இந்த மாதிரி வரக்கூடிய ராசிகளுடைய சஷ்டாஷ்டமம் இது அசுப சஷ்டாம்சமாகும். இது மாதிரி தான் வரப்படாது. பெண்ணுடைய ராசி ரிஷபம், ஆண் துலாமாக அமைந்தால், பெண் கடகமாக அமைந்து ஆண் தனுசாக அமைவது, பெண் கன்னியாக அமைந்து ஆண் கும்பமாக அமைவது, பெண் விருச்சகமாக அமைந்து ஆண் மேசமாக அமைவது, பெண் மகரமாக அமைந்து ஆண் மிதுனமாக அமைவது, பெண் மீனமாக அமைந்து ஆண் சிம்மமாக அமைவது. இந்த மாதிரி சஷ்டாஷ்டமம் தோஷமே. அப்படி அமைந்தால் கண்டிப்பாக நீங்கள் பரிகாரங்களை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன பரிகாரம்? இது மாதிரி உங்களுக்கு ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது பொருத்தங்கள் மற்றும் கிரகாதிபதிகள், யோகாதிபதிகள் இதெல்லாம் நல்லா இருக்குது. இந்த ஒரு சஷ்டாஷ்டமத்துக்காக நாம் அதை தவிர்க்க வேண்டுமா என்று நீங்கள் நினைக்கின்ற பொழுது
இந்த அசுப சப்தாம்சத்துக்கு என்ன பரிகாரம் என்றால், இரு கடவுள்கள் இணைந்த இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும். அதாவது மகா கணபதி சித்தி புத்தியோடு இருக்கக்கூடியது சில இடங்களில் இருக்குது. அல்லது வன்னி மரத்தடியில் இருக்கக்கூடிய மகா கணபதி நவக்கிரக தோஷங்களை நீக்கக்கூடியவர். அப்படி வன்னி மரத்தில் இருக்கக்கூடிய மகா கணபதியவோ, சித்தி புத்தியோடு இருக்கக்கூடிய கணபதியவோ, உச்சிட்ட கணபதியவோ அல்லது பஞ்சமுக கணபதியவோ வழிபாடுகள் செய்தால் அந்த சஷ்டாஷ்டமத்தால் வரக்கூடிய பரிகாரங்கள் நீங்கிவிடும். மற்றும் ஈச்சனாரி என்ற ஒரு ஆலயம் பொள்ளாச்சியில் இருக்கிறது, கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சியில் இருக்கின்றது. அந்த ஈச்சனாரி விநாயகர் என்னவென்றால் சிவசக்தி ஐக்கியமாக இணைந்த விநாயகர், அர்த்தநாரீஸ்வரர் சொரூபம். அந்த மகாகணபதியை வழிபடுவது, அங்கே பல திருமணங்கள் நிறைய நடக்கின்றன. அங்கே சென்று தம்பதியர்களுக்கு ஒரு அருகம்புல் மாலை புஷ்பங்கள் கொண்டு, தீபங்கள் கொண்டு, நெய் தீபங்கள் கொண்டு மகாகணபதி வழிபட்டு வந்து இந்த தம்பதிகளை இணைத்தால் நற்பலன்களே. அதாவது முருகன் என்று சொல்லுகின்ற பொழுது வள்ளி தெய்வானையோடு இணைந்த முருகனை வணங்குவது, இல்லை தெய்வானை மட்டும் அல்லது வள்ளி மட்டும் இணைந்த வழிபாடுகளை செய்வது, இவற்றையெல்லாம் நீங்கள் மேற்கொண்டால் அது குறிப்பாக திருப்பரங்குன்றம் மற்றும் திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, இது உங்களுக்கு முருகப்பெருமானை தன் மனைவியோடு இருக்கக்கூடிய ஆலயங்கள். இந்த ஆலயத்தினுடைய தரிசனங்கள் யாவும் உங்களுக்கு நன்மையே. அடுத்ததாக சிவசக்தி இரண்டாக இணைந்திருக்கக்கூடிய ஆலயங்கள், அதாவது அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோட்டையில் இருக்கிறார். இது மாதிரி சிவசக்தி ஐக்கியமாக இருந்தக்கூடிய ஆலயங்கள். அதே மாதிரி சங்கர நாராயணன், சிவனும் பெருமாளும் இணைந்த கடவுள் சங்கரன் கோவில். இந்த இரு கடவுள்களால் உருவாக்கப்பட்டவர் தான் ஐயப்பன். அந்த ஐயப்பனை வணங்குவது, நரசிம்மரை வணங்குகின்ற பொழுது ஆலிங்கனம் என்று சொல்லக்கூடிய லட்சுமியை மடியில் வைத்திருக்கக்கூடிய நரசிம்மரை வணங்குவது, அயக்கிரீவரை வணங்குகின்ற போது லட்சுமியை சேர்ந்த அயக்கிரீவரை வணங்குவது, பிரம்மாவை சரஸ்வதியோடு இருக்கக்கூடியது. உத்தமர் கோயில் என்ற ஆலயத்தில் தன் துணைவியாரோடு இருக்கின்றார் பிரம்மா. அதே திருப்பட்டூர் சென்றால் தலையெழுத்தை மாற்றக்கூடிய பிரம்மா அங்கே பதஞ்சலி முனிவரோடு இருக்கின்றார். அப்படி இரு கடவுளோடு இருக்கக்கூடிய பிரம்மா சரஸ்வதியை வணங்குவது மற்றும் சக்கரத்தாழ்வாரை வணங்குகின்ற பொழுது ஒருபுறம் சக்கரத்தாழ்வார், மறுபுறம் சுதர்சன மூர்த்தி, இந்த மாதிரி இணைவாக வணங்குவது. இப்படி இரு கடவுள்களை வணங்குகின்ற பொழுது இந்த சஷ்டாஷ்டமத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் கண்டிப்பாக நிவர்த்தி வரும். உங்களுக்கு திருமணத்தில் எல்லாமே இருந்து இந்த மாதிரி பாதிப்பு இருந்தால் இந்த ஆலயங்கள் சென்று அந்த தம்பதியுடைய நட்சத்திரங்களுக்கு மாலைகள், அர்ச்சனைகள், அபிஷேக பொருள்கள், ஆராதனைகள் இவற்றை செய்வது, அந்த கோமுகிலிருந்து வரக்கூடிய தீர்த்தங்களை, இறைவனுடைய கோமுகிலிருந்து வரக்கூடிய தீர்த்தங்களை எடுத்து தலையிலே தெளித்து கொள்வது, தங்களால் முடிந்த தர்மங்களை செய்வது, இப்படி செய்து வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக அந்த அசுப சஷ்டாஷ்டம் கூட பாதிப்பு இல்லாமல் சுப சஷ்டாஷ்டங்களாக இறைவன் இறைவியருளால் மாறி தம்பதியர்கள் சந்தோஷமாக வாழ்வார்கள் என்பதை அறுதியிட்டு கூறுகின்றேன். இப்பொழுது சுப சஷ்டாஷ்டமங்கள், அசுப சஷ்டாஷ்டமங்கள் என்ன என்றும் எந்த ராசிகள் என்றும் அதற்கு என்ன விதிவிலக்கல் பரிகாரம் என்பதை பார்த்தோம். இப்போ இந்த தலைப்பிலே தொடர்ந்து அடுத்து தசா சந்தியை பார்ப்பது. இந்த தசா சந்தி என்பது ஒரே திசையாக ஒருத்தருக்கு நடைபெற்றால் சேர்க்கக்கூடாது என்ற விதிமுறைகள் இருக்கின்றன. சேர்க்கக்கூடாது என்றால் வெகு நாட்களுக்கு சில திசைகள் இருக்கும். இப்போ நம்ம ஜாதக பொறுத்தவரை பொருத்தங்கள் நல்லா இருக்கின்றன, ஜாதகத்தில் கிரகங்கள் நல்லா இருக்கின்றன, யோகங்கள் நல்லா இருக்கின்றன, எல்லாம் இருக்கின்ற திசை ஒன்றாக இருக்கின்றதே, இதை நாம் இணைக்கலாமா என்பதை மக்கள் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இப்போ ஒருவருக்கு குரு திசையாக இருக்கட்டும், நிறைய திசைகள் அதிகமான காலங்கள் உள்ளது. இதில் சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, கே திசைகள் மட்டும்தான் குறைவான பீரியடுகள். இதர 5 கிரகங்களுமே, அதாவது குரு, சுக்கிரன், புதன், சனீஸ்வரர், ராகு, இவைகளெல்லாம் நீண்ட திசைகள். அப்போ ஒருவருக்கு ஜாதகம் நல்லா இருக்குது, எல்லா பொருத்தங்களும் இருக்குது, கிரக பலமும் நல்லா இருக்குது, உயிர் பொருத்தமும் நன்றாக இருக்குது, உடல் பொருத்தமும் நன்றாக இருக்குது. ஆனால் இந்த தசாசந்தி ஒன்று ஒரே திசையாக நடக்கிறதே, நாம் இதை இணைக்கலாமா என்று மக்கள் மத்தியில் ஒரு வினா இருக்கின்றன. அப்படி இணைக்கின்ற பொழுது என்னென்னா, பெண்ணின் திசையை விட ஆணின் திசை முன்னாடி இருக்க வேண்டும். இப்போ ஒரு திசை நடக்குதுன்னா ஆரம்பிச்சிருக்கிறது ஆணுக்கு முன்னாடி இருக்க வேண்டும், முன்னாடி ஆரம்பித்து முடிய வேண்டும், பெண்ணுக்கு கொஞ்ச நாள் சென்று முடிய வேண்டும். இது ஒரு கணக்கு. இன்னொன்று திசைக்குள்ள புத்தியை கணக்கிடுவோம். அதில் ஒரே மாதிரி புத்தி நடைபெறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ ஒருத்தருக்கு பெண்ணுக்கு எடுக்கிறோம், சுக்கிர திசையில் குரு புத்தி. இப்போ ஆணுக்கு எடுக்கிறோம்,
சுக்கிர திசையில் சூரிய புத்தி சம்மந்தமே இல்லை. இப்போ அவருக்கு குரு புத்தி நடக்கணும், ராகு புத்தி நடக்கிறது என்று வைத்துக்கொள்ள, அடுத்து குரு புத்தி வந்துவிடும். அப்போ 2.5 வருடங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2.5 வருடங்களுக்குள்ள திசைக்குள்ள ஒரே மாதிரி புத்திகள் நடைபெறுகிறதா என்று மட்டும் பார்த்தால் போதும். அப்படி நடைபெற்றால் அந்த காலங்கள் தள்ளி நாம் சேர்க்கலாம். அப்படி நடைபெறவில்லை, 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் புத்திகள் எல்லாம் இருவருக்குமே மாறுகின்றன, திசை ஒன்றாக இருந்தாலும் 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் புத்திகள் மாறுகின்றன என்றால் கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கலாம். இந்த தசாசந்திக்கு அப்படியே இருந்துட்டால் நாம் செய்துதான் திருமணம் ஆக வேண்டும் என்றால் என்ன பரிகாரம் அப்போ நம்ம பார்க்கிற பொழுது, சங்கடகர சதுர்த்தியில் கண்டிப்பாக இருவேருடைய நட்சத்திரப்படி, இருவருக்கும் என்ன நட்சத்திரங்களோ அல்லது நட்சத்திரங்களை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லை திசைகள் நடக்கிறது அல்லவா, திசை அப்போ சுக்கிரன் என்றால் வெள்ளிக்கிழமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும், சூரிய திசை என்றால் ஞாயிற்றுக்கிழமை, சந்திர திசை என்றால் திங்கட்கிழமை, செவ்வாய் திசை என்றால் மங்களவாரம் என்ற செவ்வாய்க்கிழமை, புதன் திசை என்றால் புதன்கிழமை, வியாழ திசை என்றால் வியாழக்கிழமை குருவாரம், சனி திசை என்றால் சனிக்கிழமை. இல்லை ராகு கேதுக்கள் திசையை நாம் எப்படி எடுப்பது? உங்கள் கட்டத்தில் ராகு எந்த கிரகத்தினுடைய வீட்டில் இருக்கின்றாரோ, இப்போ சூரியனுடைய வீட்டில் இருந்தால் சூரியனுடைய ராகு திசையில் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ கேது சனியினுடைய வீட்டில் இருந்தால் அந்த கேதுவுக்கு உண்டான திசை நடக்கின்ற பொழுது சனிக்கிழமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 12 ராசிகளில் 7 கிரகங்களுடைய வீட்டில் எங்கே ராகு கேதுக்கள் இருக்கின்றனவோ அந்த திசை இருவருக்கும் ஒரு திசையாக இருந்தால் அந்த திசையினுடைய கிரகநாதனை, அந்த வீட்டினுடைய அதிபதியின் கிழமையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கிழமைகளில் அல்லது உங்களுடைய அந்த ஆண் பெண்ணுடைய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் ஒன்று சங்கடகர சதுர்த்தி பொதுவாக செய்யலாம். அப்படி இல்லை என்றால் அந்த கிழமையை எடுத்துக்கொண்டு அந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் எடுத்துக்கொண்டு நாம் மகா கணபதிக்கு அபிஷேகங்கள் செய்து ஏதேனும் ஒரு பொருள் நிவேத்தியம் செய்து அவருக்கு வஸ்திரங்கள் சாத்தி, அது திசைக்கு தகுந்த மாதிரி வஸ்திரம் சாத்தணும். இப்போ சூரிய திசை என்றால் சிகப்பு வஸ்திரம், சந்திர திசை என்றால் அதாவது கிரே கலர் கொண்ட ஒரு பழுப்பு நிறம் கொண்ட அந்த மாதிரி துணி அல்லது வெண்மையும் சாத்தலாம். இப்போ செவ்வாய் திசை என்றால் சிகப்பு நிற துணி, புதன் திசை என்றால் பச்சை, குரு திசை என்றால் மஞ்சள், சுக்கிர திசை என்றால் வெண்பட்டு வெண்மை அல்லது சில்வர் கிரே. இப்போ சனி திசை என்றால் நீலத்துணி, ராகு திசை என்றால் உங்களுக்கு கருப்பு, கேது திசை என்றால் பல வண்ண துணிகள், பல வண்ணம் கலந்த துணிகள். இவற்றை மகா கணபதிக்கு சாற்றி அர்ச்சனை ஆராதனைகள் அபிஷேகங்கள் செய்து அன்னதானம் செய்தால் அந்த தோஷம் நீங்கிவிடும். இதை செய்வதற்கு முன்னால் உங்கள் குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்திற்கு காணிக்கை எடுத்து முடிந்துவிட்டு அல்லது அந்த குலதெய்வத்திற்கே சென்று அந்த குலதெய்வத்துக்கு உண்டான படையல்கள், மாலைகள், அர்ச்சனைகள், அபிஷேகங்கள், வழிபாடுகள் இவற்றையெல்லாம் நீங்கள் செய்த பின் மகா கணபதிக்கு உங்கள் நட்சத்திரங்கள் வரும் நாளில் இவற்றை ஆணுடைய நட்சத்திரம் வரும் நாளில் ஆண் பகுதியில் ஆண் பக்கமும், பெண்ணுடைய நட்சத்திரம் வரும் நாளில் பெண் பக்கமும் இந்த மகா கணபதிக்கு இந்த நான் சொன்னபடி உங்களை அபிஷேகங்களை செய்துவிட்டு நீங்கள் திருமணத்தை செய்தால் எந்தவித இடையூறுகளும் ஏற்படாமல் அந்த தசாசந்தியால் வரக்கூடிய எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு வாழ்நாளில் வராமல் இறை அருளால், இறைவனுடைய அருளால், அந்த அருட்பெரும் ஜோதி அருளால் எல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும். இப்போ நாம் திருமணத்தை பார்க்க செல்கின்ற பொழுது இதெல்லாம் ஜோதிடத்தில் மக்கள் கேட்பதுண்டு. 2 ராசி இலக்கணங்கள் சஷ்டாஷ்டமாக இருக்கின்றதே, இதனால் நமக்கு ஏதாவது சிரமங்கள் வந்து விடுமா, எல்லாம் நல்லா இருக்கே, நாங்கள் இந்த திருமணத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமே, இதற்கு இது மாதிரி இருக்கே என்று சொல்லும்பொழுது இந்த விதிவிலக்குகளை ஜோதிடர்களும் போகக்கூடிய மக்களும் சில அவர்கள் சொல்லக்கூடிய சில வழிமுறைகளை கவனத்தோடு கேட்டு எல்லாத்துக்குமே ஒரு தக்க பரிகாரங்கள் இருக்குது. இதெல்லாம் திருமண பொருத்தங்கள் சரியாக முடியாத ஜாதகத்துக்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டாம். திருமணங்கள் சரியாக முடிக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை, நல்ல வரன்களை நாம் தவிர்த்து விடாமல் அவற்றை செய்வதற்கு இவைகள்தான் ஒரு காரணம் என்றால் இந்த காரணத்திற்கு தக்க பரிகாரங்கள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதைத்தான் நான் இப்போது உங்களுக்கு சூட்சுமமாக எடுத்து மிக அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை வழங்கியிருக்கிறேன். இதன் மூலமாக நீங்கள் சென்று இறைவனை வணங்கி நீங்கள் எந்த பரிகாரம் செய்வதானாலும் முதலில் கணபதியையும் குலதெய்வத்தையும் வணங்கிய பிறகே அந்த ஆலயங்கள் சென்று பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை ஆண் பெண் யாராயிருந்தால் மனதில் நிறுத்த வேண்டும். இதை நிறுத்தி இந்த சுப சஷ்டாஷ்டமங்களுக்கும் அசுப சஷ்டாஷ்டமும் சுப சஷ்டமும் மாறக்கூடிய சந்தர்ப்பங்களும் தசா சந்தியினாலும் நம்ம பிரச்சனை இல்லாமல் தம்பதியர்கள் ஒன்று சேர்ந்து இல்வாழ்வில் எல்லா விதமான பாக்கியங்களும் பெற்று வாழ
அந்த இறைவனை வேண்டி இத்தகைய தக்க பரிகாரங்களை நீங்கள் மேற்கொண்டு சரியான வழிமுறைகளை கையாண்டால் நிச்சயமாக வாழ்வில் கெடுதல்களிலிருந்து நீங்கி தோஷங்களிலிருந்து நீங்கி சுபிட்சமும் வளர்ச்சியும் பெற வேண்டும் என்று வேண்டி வாழ்த்தி வணங்குகிறேன். வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.